الحمد لله الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى آخر الآية وقال النبي صلى الله عليه وسلم يغفر للشهيد كل ذنب إلا الدين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா அகிலத்தை படைத்து அதில் சிறந்த படைப்பினமாக மனிதனை ஆக்கியிருக்கின்றான். மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதர்களையும் அல்லாஹு தஆலா பல தரத்தில் படைத்திருக்கிறான். சிலரை உயர்ந்தவர்களாகவும் சிலர் தாழ்ந்தவர்களாகவும் வெளிரங்கத்தில், சிலரை பணக்காரர்களாகவும் சிலரை ஏழையர்களாகவும் ஆக்கியிருக்கின்றான். சிலரின் பக்கம் சிலரை தேவையவர்களாக ஆக்கியிருக்கின்றான். யாருக்காவது யாரின் பக்கம் ஏதோ ஒரு நேரத்தில் தேவை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சில நேரத்தில் பணக்காரர்களுக்கு ஏழைகளின் தேவை வரும். தன்னுடைய காரியங்களை சேவிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய வீட்டு வேலைகளை கவனிக்கிறதுக்காக வேண்டி, தொழிலில் துணையாக இருக்கிறதுக்காக வேண்டி, இதே மாதிரி ஏழைகளுக்கு பணக்காரர்கள் பக்கம் தேவை ஏற்படுவாங்க. பொருளாதார விஷயத்தில் இதை மாதிரி அமைப்பை தான் ஆக்கியிருக்கின்றான். அதனால தான் கொடுக்கல் வாங்கல்களும் ஷரியத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தன்னில் இருக்கக்கூடிய பொருள்களை விற்கணும் என்ற தேவை வியாபாரிகள் இருக்கிறது. வாடிக்கையாளர்களுக்கு அதை வாங்க வேண்டிய தேவை இருக்குது. அடுத்தது, ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, வாங்க வேண்டும், ஆனால் கையில் காசு இருக்காது. அப்போ கடனின் பக்கம் ஒரு தேவையாக வரும். ஒன்று வியாபாரிட்ட கடனுக்கு வாங்குவார், அல்லது யாருக்கையாவது கடன் பெற்று அந்த பொருளை வாங்க வேண்டிய தேவை ஏற்படும். இதே மாதிரி விற்கிறவர்கிட்ட பொருள் இருக்குது, அது விற்றாகணும், ஆனால் உடனடியாக அதை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு மக்கள்கிட்ட பணம் இருக்காது. இப்போ ஒரு கடனுக்கு விற்க வேண்டிய தேவையும் வரலாம். இதன் காரணமாக மார்க்கம் இஸ்லாம் பூர்த்தியாக இருக்கிறதுனால வெறும் கொள்கைகள் இபாதத்துகளை மட்டும் இஸ்லாம் சொல்லி முடிக்கல. இஸ்லாத்தில் எல்லா விஷயம் முழுமையாக சொல்லப்பட்டதுனால கொடுக்கல் வாங்கல்ல இந்த தேவையும் இருக்குது. இதை எப்படி செய்கிறது என்பதையும் மனிதர்கள் மூலமாக அல்ல, அல்லாஹ்வே அதை பூர்த்தியான அமைப்பில் சொல்லிட்டான். இப்போ கடன் வியாபாரம், கடன் கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் பொழுது எப்படி செய்யணும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டிருக்கின்றது. அதில் அல்லாஹ் தஆலா நான் ஓதி காட்டின ஆயத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன் ஃபக்துபூஹ். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்கிறன்னு சொன்னால், கடன் கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால், ஒன்று கடனுக்கு விற்கிறோம் அல்லது கடனுக்கு வாங்குகிறோம், அல்லது கடன் கொடுக்கிறோம், கடன் எடுக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சு, அவகாசம் வச்சு கடன் வியாபாரமோ கடன் கொடுக்கல் வாங்கலோ செய்கிறீங்கன்னு சொன்னால் ஃபக்துபூஹு, அதை எழுதி கொள்ளுங்கள். அதை முறையாக எழுதி கொள்ளுங்கள். தேவை என்று சொன்னால் சிறந்தது 2 சாட்சியாளர்களை வச்சுக்கொள்ளுங்கள். ஏன் பின்னாடி பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி. அப்போ கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான். கடன் இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்ட ஒன்று. அப்படி கடன் ஒருத்தர் ஒரு மனிதன்ட்ட ஒரு பொருள் ஒன்று இல்லை,
கையில் காசு இல்லை, இன்னத்தொட்டு கடனாக பெற முடியாதுன்னு இருந்தால் களவாண்ட வேண்டிய தேவை வந்துடும், அல்லது கொள்ளையடிக்க வேண்டிய, அபகரிக்க வேண்டிய, பலவந்தமாக பறிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அந்த மாதிரி மோசமான நிலவுகளுக்கு மனிதன் போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கடனுடைய அமைப்பை அல்லாஹு தாலா ஆகுமாக்கியிருக்கின்றான். मुख्तरम हज़रात, अल्लाह पाक ने कायनात के पैदा करने वाला है और सबको पैदा करके इसमें अफजलियत इंसानियत का अल्लाह ने अता फरमाया और इंसानियत को अल्लाह पाक ने अफजल तरीन तरीक़ा भी सिखाया ज़िंदगी गुजारने का। इस्लाम के अंदर सिर्फ़ ये नहीं कि अल्लाह की इबादत करना और उसके एतक़ादात का बयान किया हुआ है, बाकी जो चीज़ें हैं अपनी मर्ज़ी पर या इंसान के बनाए हुए नहीं हैं, बल्कि अल्लाह पाक ही सब कुछ को कामिल तौर पर वाज़ेह तौर पर बता दिया है। पर इंसान के अंदर अल्लाह पाक ने हर तरह के लोगों को अल्लाह ने पैदा किया, कुछ आला, कुछ अदना, कुछ मादार, कुछ फ़कीर। कोई किसी की तरफ मोहताज किसी वक्त में होंगे, कोई दूसरे वक्त में किसी की तरफ मोहताज होंगे, कोई माली तौर पर किसी का मोहताज होगा, कोई ताकत की किसी की ताकत की तरफ, किसी काम की तरफ मोहताज होगा। इसलिए इस्लाम ने इन सब बातों को वाज़ेह तौर पर हमें बता दिया है। माल की ज़रूरत इंसान का बहुत बड़ा हिस्सा है। कारोबार करना, जो चीज़ मेरे पास उसको बेचना और कोई ख़रीदेगा, कोई चीज़ अपने लिए ज़रूरत है, दूसरे पास है, दूसरे के पास उसको ख़रीदना पड़ेगा। कोई अपने पास ज़ायद चीज़ है, उसको बेचना पड़ेगा, जिसको कारोबार हम कहते हैं, लेन देन का मामला। इसको भी इस्लाम ने वाज़ेह तौर पर बयान किया है। और कभी इस कारोबार के अंदर ऐसा भी होता है अपने पास तो माल बहुत है, लेकिन उसको पैसा दे के, नक़द दे के ख़रीदने वाला फ़िलहाल नहीं है, तो उसको उधार पर बेचने की ज़रूरत पड़ेगी। कभी ऐसी भी ज़रूरत इंसान को पड़ती है कि अपने पास पैसा तो नहीं है, लेकिन किसी माल की तरफ ज़रूरत है, उसको ख़रीदना पड़ता है, तो उधार पर उसको ख़रीदना पड़ेगा या तो किसी से उधार लेके ख़रीदना पड़ेगा। इसलिए जो उधार का जो मसला है उसको भी इस्लाम ने, ठीक है, इसलिए इस्लाम ने इस उधार के मसले को भी साफ बयान कर दिया है। शरीयत के अंदर हर चीज़ का बयान मौजूद है। तो अल्लाह पाक ने कुरानी आयत जो मैंने पहले पढ़ा था, या अय्युहल्लज़ीना आमनू इदा तदायनतुम बिदैनिन इला अजलिन मुसम्मन फक्तुबूहु, एक उसूल अल्लाह ने इधर बयान फरमाया। जो उमूमी तौर पर कर्ज़ के लेन देन के अंदर झगड़ा पैदा होता है, उसको रद्द करने के लिए, उसको दफ़ा करने के लिए, उसको ज़ाइल करने के लिए अल्लाह ने एक उसूल बयान किया है। अल्लाह पाक कहता है, ईमान वालों, अगर आप आपस में एक दूसरे से उधार का मामला अगर करते हो तो ज़रूर उसको लिख लो, उसको लिख लीजिए। तो अगर आप नहीं लिख सकते, उसको लिखने वाले को मुकर्रर करो, वो लिखेगा। हो सके तो 2 गवाह भी बना लो, तो फिर इसके अंदर झगड़ा पैदा नहीं होंगे। तो ये एक उसूल अल्लाह ने बयान किया है। बाकी जो कर्ज का मामला, इसलिए शरीयत के अंदर इसकी इजाज़त है कि अगर इसकी इजाज़त न होती तो इंसान के लिए कभी माल की ज़रूरत पड़ती है, उसके पास पैसा नहीं होता, उधार लेना अगर जायज़ नहीं है तो फिर चोरी करेगा या लूट मार कर सकता है या किसी का माल छीन सकता है। इन बातों को रोकने के लिए इजाज़त ने शरीयत ने दे दिया, अगर आपके पास पैसा नहीं तो उधार ले सकता है। அப்போ கடன் மார்க்கம் அனுமதி கொடுத்துருக்கு கடன் எடுக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அபி ரபியா மக்ஸூமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட 40,000 தீனார் அல்லது திர்ஹம் கடன் வாங்கினாங்க. அதுக்கு பிறகு அந்த காசு திரும்ப கிடைச்சிச்சு, ரசூலாக்கு
கிடைச்ச உடனே திருப்பி தந்தாங்க. தந்துட்டு சொன்னாங்க, கடனில் அழகானதை திருப்பி கொடுக்கும்போது நன்றி செலுத்திட்டு கடனை முறையாக திருப்பி கொடுத்துடணும். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, முடின்னு சொன்னால் கூடுதலாக கொடுக்கறது, இதுவும் கடனில் விரும்பத்தக்கது. ஆனால் கடன் எடுக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் இந்த நிபந்தனை வரக்கூடாது. நீங்கள் தரும் பொழுது கொஞ்சம் கூட தரணும். அதில் கடன் கேட்குறவர் கேட்குறாரு, நான் திருப்பி தரக்கூடிய கூட தாரேண்டு, இது ரெண்டும் வட்டி ஆகிடும். அப்போ கடனாக கேட்குறார், கடனாக பெறுகிறார், திருப்பி கொடுக்கும் பொழுது இவர் விரும்பினால் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கலாம், கட்டாயம் கிடையாது. கொடுத்தா அல்ஹம்துலில்லா, இல்லாட்டியும் அல்ஹம்துலில்லா, குறை சொல்ல முடியாது. இங்கே இதை வச்சு சம்பாதிச்சிங்க தானே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ கடன் இருக்கிறதே ஒரு சிறந்த ஒரு நன்மைக்குரிய காரியமும் கூட. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்குது, கடன் கொடுக்கறது சதக்காவில் பாதி கூலி கிடைக்கும். ஒரு 10,000 ரூபாய் சதக்கா கொடுத்தா இந்த நன்மை கிடைக்குதோ, அது நீங்கள் 10,000 கடனாக கொடுத்தீங்கன்னா 5,000 ரூபாய் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் 2 தீனாரை வச்சுக்கொண்டு சதக்கா ஒருத்தருக்கு கொடுக்கறதை விட கடனாக கொடுத்துட்டு அவர் திருப்பி தராரு, திரும்ப வர இன்னொருத்தருக்கோ அல்ல அவருக்கோ தேவை ஏற்படும் போது திரும்ப அந்த 2 தீனார் சதக்கா நான் அவருக்கு கடனாக கொடுக்குறேன், இது எனக்கு விரும்பத்தக்கது, எனக்கு விருப்பமானு சொன்னாங்க. இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு சென்ற நேரத்தில் அர்ஷுடைய வாசலில் எழுதப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. சதக்கா இருக்குதே அது 10 அல்வாஃப், 10 மடங்கு கூலி கிடைக்கும். வல் கரத் யுதாஃபு 18, கடனுக்கு 18 மடங்கு நன்மை அதிகரித்து கொடுக்கப்படும். இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஜிப்ரீல் இது என்ன விஷயம், இது சதக்கா சிறந்தது, சதக்காக்கு 10 மடங்கு, இங்கு கடனுக்கு 18 மடங்கு நன்மை கிடைக்கும் வருது, எதனால் என்று. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சதக்கா இருக்குது பொதுவாக யாசகம் கேட்குறவங்க தான் நாங்கள் கொடுக்குறோம், கேட்டு வரவங்க கொடுக்குறோம். அப்படி கேட்டு வரக்கூடிய ஃபைன சாயில் ருபமா யஸ்அல் வ இன்தஹு, சில நேரத்தில் யாசகம் கேட்குறவர் கேட்பார், அவர்கிட்ட பொருள் வச்சு கொண்டு கேட்பார், அவர் கேட்க வேண்டிய தேவை இருக்காது, ஆனாலும் கேட்பார், நாங்கள் சதக்கா கொடுத்துட்றோம். வலாக்கின் அல் முஸ்தக்ரில் இன்னமா யஸ்தக்ரில் இந்தல் ஹாஜா, ஆனால் கடன் வாங்குறவர் இருக்கிறாரே அவர் நிர்பந்தத்துக்கு உட்பட்டு தேவையாகும் பொழுதுதான் கடன் வாங்குறார். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறிட்டுது, பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். கடன் தேவையில்லாமல் வாங்க தொடங்கிறோம், நிர்பந்தம் இல்லை, வீணான காரியங்களுக்கு கடன் வாங்குகிறோம். இது கூடுமா கூடாதா இரண்டாவது பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஒருத்தர் கடன் வாங்குறாங்கன்னா கண்ணியமானவங்க, தேவையானவங்க, பொதுவாக நிர்பந்தத்துக்கு உள்ளாகித்தான் கடன் வாங்குறாங்க. அதனால் கடனுடைய கூலி அதிகம்னு சொன்னாங்க. இந்த ரிவாயத் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கடன் இன்னும் சில ரிவாயத்துகளை வருது, கடனுடைய கூலி சதக்கா விட 2 மடங்கு கிடைக்கும். ஏன்னா சதக்கா கொடுக்குறவர் நன்மையை ஆதரவு வச்சு கொடுக்குறாரு, ஆனால் கடன் கொடுக்குறவர் பெருசாக நன்மையை ஆதரவு வைக்காட்டியும் கூட ஒருத்தருடைய தேவைன்னு வருது கருதி கொடுக்குறார். அந்த காசு வரலாம், சின்னத்தில் வராமலும் இருக்கலாம். சதக்கா கொடுக்குறவர் திரும்பி வரண்டு கொடுக்க மாட்டார், அவர் நன்மைக்காண்டி கொடுத்துறாரு, அது எங்கே போனால் பரவாயில்லை. நான் சதக்கா அப்படி இல்லை, இந்த கடன் அப்படி இல்லை, கொடுக்குற கடன் திருப்பி கிடைக்கணும் நியத்தில் கொடுக்குறாரு. அப்போ அதில் தாமதம் ஏற்படும், சின்னத்தில் கிடைக்காமலும் போகலாம் என்பதனால் கடனுக்கு 2 கூலின்னு சொன்னாங்க. அடுத்த சதக்காவுடைய அமௌண்ட் பொதுவாக கடனுடைய அமௌண்ட்டை விட அதிகமாக கூடுறது கிடையாது. பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று சதக்கா கேட்டாங்கன்னா கொடுக்க தயங்குகிறோம், கடனாக கொடுக்குறேன்னா சரி திருப்பி கிடைக்கதானு கொடுக்குறோம். அப்போ அதனால் கடனுடைய கூலிங் கூடன்னு சொன்னாங்க. तो इसलिए कर्ज को शरीयत ने इजाज़त दे दिया, उधार का मामला कारोबार के अंदर भी और इंसानी ज़रूरतों पर भी कर्ज
کا लेन देन जायज़ है, बल्कि इसका सवाब भी है। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने भी अपनी ज़िंदगी के अंदर कर्ज़ का मुआमला किया है। हज़रत अब्दुल्लाह इब्न अबी रबिया मखज़ूमी रज़ियल्लाहु तआला अन्हु कहते हैं कि हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम मुझसे 40,000 दीनार या दिरहम कर्ज़ पर लिए हैं। फिर जब उनके पास वो पैसा आया किसी तरह कहीं से तो उन्होंने वापस कर दिया। उस वक्त फरमाया कर्ज़ का बेहतर सूरत यह है जब अदा करते वक्त सही तौर पर अदा करें, टाइम पर, और शुक्रिया भी अदा करें। दूसरी रिवायत के अंदर आया है कि कर्ज़ की बेहतरीन अदायगी ये हैं कि देते वक्त थोड़ा सा और इजाफा करके दे। तो ये सूद का मामला नहीं है, बशर्ते कि लेते वक्त या देते वक्त इसका शर्त न हो कि वापस करते हुए आपका इजाफा करके देना है, थोड़ा ज़्यादा देना है। अगर देते वक्त अगर कहता है या लेने वाला कहता है आप वापस करते हो मुझे थोड़ा सा इजाफा करके देना, फिर सूद है, हराम है। तो ऐसा ही दे दिया, ऐसा ही उसने वापस करते हुए इजाफा करके दिया, ये हुस्नुल अदा है, ये बेहतरीन सूरत है, इसका सवाब भी है। खैर, तो कर्ज़ के बारे में हदीस के अंदर आया है कि कर्ज़ का सवाब सदका का आधा सवाब है, यानी 2 मरतबा कर्ज़ देना उसके पूरे के पूरे सदका करने के सवाब मिलेगा। 10,000 रुपये सदका करता है और एक शख्स सदका देता है 5,000 रुपये, कर्ज़ देता है 10,000 रुपये, तो 10,000 रुपये कर्ज़ देने वाले को 5,000 रुपये सदका करने का सवाब मिलता है, यानी सदका का आधा हिस्सा। अबू दरदा रज़ी अल्लाह तआला अन्हु फरमाते हैं मेरे पास 2 दीनार हैं, मैं इसको किसी को कर्ज़ पे दे दिया, फिर उसने मुझे इसको वापस कर दिया, फिर उसी को उसकी ज़रूरत पड़ी या किसी और को 2 दीनार की ज़रूरत पड़ी, फिर मैंने उसको भी वो दीनार दोनों दिरहम कर्ज़ पर मैंने दे दिया। मुझे ये पसंद है ये दोनों दीनार को सदका के तौर पर देने से। तो मेराज पे हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम जब तशरीफ़ ले गए, इब्न माजा शरीफ की रिवायत है कि हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने अर्श के दरवाज़े पर यह लिखे हुए पढ़ा, देखा कि अस्सदक़तु तुज़ाअफ़ु अशरत अज़आफ़ वल क़र्ज़ युज़ाअफ़ु समानियत अशर। सदका 10 गुना ज़्यादा इजाफा होगा, एक अगर सदका देंगे 10 गुना सवाब होगा, कर्ज़ पर 18 गुना ज़्यादा सवाब होगा। तो जब हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम इसको पढ़े तो अल्लाह जिब्रील अमीन अलैहिस्सलाम से अर्ज़ किया, या जिब्रील क्या बात है, सदका का सवाब ज़्यादा होना चाहिए कर्ज़ से, क्यों कर्ज़ का सवाब ज़्यादा है? उन्होंने फरमाया इसमें एक वजह है कि इन साइल रुबमा यस्सल व इंदहु, साइल कभी नहीं अक्सर भी ऐसा भी होता है जो मांगता है दूसरों से, उसके पास वो चीज़ पहले से है, उसके पास पैसा है, अपने ज़रूरत के लिए भी है, इसके बावजूद भी सवाल करता फिरता है, उसको सदका दे रहा है। वलाकिन मुस्तक़रिज़ इन्नमा यस्तक़रिर इल्ला लिज़रूरा, और जो मुस्तक़रिज़ कर्ज़ मांगने वाला होता है, उधार मांगने वाला, तो मजबूर होकर ज़रूरत के पर मांगता है, इसलिए उसकी ज़रूरत से इसकी ज़रूरत ज़्यादा है, इसकी ज़रूरत को पूरा करने पर यह सवाब ज़्यादा है। और एक वजह यह भी है, दूसरी रिवायत के अंदर भी आया कि सदका के सवाब से दुगना ज़्यादा कर्ज़ पर सवाब मिलता है। इसकी वजह यह कि सदका देने वाला सवाब की उम्मीद में अल्लाह पाक वापस करने की नीयत से 10 गुना बढ़ा के देने की नीयत से सदका दे देता है, बंदे से कोई इसका उम्मीद नहीं होता। लेकिन उधार पे सवाब का तो उम्मीद अलग बात है, लेकिन उसका मेन है कि पैसा जो दे रहा कर्ज़ पे उसको वापस करे, तो वो वापस कर भी सकता है, न भी कर सकता।
یا قرض واپس کرتے ہوئے تاخیر کرے گا، آگے پیچھے ہو سکتا ہے، اس لیے قرض کا ثواب زیادہ ہے۔ دوسرا وجہ، صدقہ عموماً صدقہ کے مبلغ سے زیادہ قرض کا مبلغ ہوتا ہے۔ اگر 1 لاکھ اگر صدقہ کر سکتا ہے، اسی بندے کے پاس 10 لاکھ صدقہ مانگیں گے تو نہیں دے گا، اگر قرض پر ہیں تو دے دیتا، کیوں؟ واپس ملے گا مجھے پیسہ۔ تو قرض کی ضرورت لوگوں کے لیے زیادہ ہوتا ہے، اس لیے اس کا ثواب بھی زیادہ ہے۔ ആഹ്ഗണ്യമൊക്കെ സഹോദരരെ പെരിയാറിലെ கடனுடைய விஷயத்துல கடன் ஒரு வகையில் ஷரியத்தில் ஆகமாக்கப்பட்டதாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்குரியது. கடன் கேட்குறவங்க பொருத்தமானவங்கண்டா இன்றைக்கி நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம். ஆனால் கடன் வாங்குறவங்களுடைய பொறுப்புகள் அதை விட பெரிய நிறைய இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே கடனை சிறந்ததாக கொடுக்குற சிறப்பு மிக்கது என்றெல்லாம் உறுதிப்படுத்தினாங்களோ அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை நிறைவேற்றினுடைய மகத்துவத்தையும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அரபியில் சொல்லுவாங்க, அந்த தெயின் இருக்குது கடன், இது ஹம்மும் பில்லைல் வதுல்லும் பின் நஹார். கடன் இருக்குது இரவுடைய கவலை பகலுடைய இழிவு, இரவுடைய கவலை பகலுடைய இழிவு. யார் வீணாக, இது யாருக்குண்டா பொதுவாக வீணான முறை யார் கடன் வாங்குறாங்களோ, பொருளாதார பெருக்கிறதுக்காக வேண்டி, வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான கூடுதலாக சம்பாதிக்கிற ஐடியாவில், அது ஆடம்பர தேவைகளுக்காக வேண்டி திருமணம், வீடு, இதல்லாத வீணான சாப்பாடுகள், இது போன்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களுக்கான யார் கடன் வாங்குறாங்களோ இவங்களுக்கு இது ஒரு தலையீடியாக தான் ஆக்கிடுவாங்க. ஹதீஸில் வருது, அல்லாஹு இன் அல்லாஹ மா தாயின் ஹத்தா யக்திய தைனஹு. அல்லாஹு தாலா கடன் வாங்கினரோட கூட இருக்கிறான் அந்த கடனை நிறைவேற்றும் வரைக்கும். அப்படின்னா அல்லாஹ்வோட உதவி கடன் வாங்கினவரோடு இருக்குது, அல்லாஹ் கூட இருந்து நிறைவேற்றுகிறான். இது ஹதீஸில் வந்திருக்குது. ஆனால் இது யாருக்கு? 2 மாதிரி கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தர் கடன் வாங்குறாரு, அவர் கடன் வாங்கக்குள்ள நிர்பந்தத்துக்குள்ளாகி தேவைக்காகி இதுக்கு மேலே வேறு வழி இல்லைன்ற அடிப்படையில் கடன் வாங்குறார் ஆகமான விஷயத்துக்காக வேண்டி. அதே நேரத்தில் அவருடைய நியத்து அந்த கடனை நான் நிறைவேற்றணும், எப்படியாவது கொடுத்துடணும் என்ற உணர்வோட கடன் வாங்குறார் என்றால் அல்லாஹ் தஆலா அவரோட கூட இருக்கிறான், நல்லா அவருடைய கடன் நிறைவேற்றி கொடுக்குறான். அல்லாஹ் அவருடைய கடனை நிறைவேற்றி கொடுக்குறான் என்று ஹதீஸில் வந்திருக்குது. இதுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்கிறாங்க. ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள், அல்லாஹ் கடன் நிறைவேற்றாண்டு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து கொடுக்குறானான்னு கேட்டால், அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான், அல்லாஹ் அவருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறான், வழிகளை திறந்து கொடுக்குறான் கடன் அடைக்கிறதுக்கு. அப்படி இல்லை அவருக்கு கடன் அடைக்க முடியாத நிலைமை போனால் அல்லாஹ் அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு உதவியாளர்கள் உண்டாகி கொடுப்பான். அப்படி முடியாமல் ஒருத்தர் மௌத்தாகிட்டார்னு சொன்னால் மறுமையில் அல்லாஹு தஆலா தன்னுடைய புறத்திலிருந்து அவருடைய கடனை இவர் கடன் கொடுத்தவருக்கு நன்மைகளை கொடுத்து அல்ல திருப்திப்படுத்துவான், இவரை மன்னிக்க வச்சிடுவான். இதுக்கு மாற்றமாக யார் கடன் வாங்குகிறார் அவருடைய எண்ணம் திருப்பி கொடுக்கிறது கிடையாது, அல்லது கடன் வாங்குகிறார் தேவையில்லாத விஷயங்களுக்காக வேண்டி, ஆடம்பர செலவுக்காக வேண்டி, திருமண பந்தங்கள், ஆடம்பரமாக வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறாரு, அல்லது வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, போதுமான அளவு வருமானம் இருக்குது, இவர் அதை பெருக்கிறதுக்கான பேங்க்கில் மட்டுமல்ல மக்கள்கிட்ட யார் இருந்தாலும் சரி காசை வாங்குறாரு, ப்ராஃபிட் தாரன்னு சொல்லியோ இல்லை வேறு வழியிலையோ வாங்குறாரு. இந்த காசு இருக்குது, இது சில நேரத்தில் திருப்பி கொடுக்குற ஐடியாவோட வாங்குவார், சில நேரத்தில் திருப்பி கொடுக்குற ஐடியா இருக்காது. தேவையில்லாத நிலைமையில் வாங்குறாருன்னு சொன்னால் அவர் சிரமத்தில் மாட்டிக்கொள்வார், அவருக்கெல்லாம் உதவி இருக்காது. கடன் திருப்பி கொடுக்குற ஐடியா இல்லாமல் எடுத்தாருண்டா அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை மலிச்சு போட்டுருவான், அவர் அழிப்பான்னு அர்த்தம். அது அவருடைய அழிவுக்கு காரணமாக அமையும். இப்போ சொன்ன மாதிரி ஹம்மும் பில்லைல் ஸுல்லும் பின் நஹார், இரவில் தூக்கம் இருக்காது, இரவெல்லாம் யோசனை கவலையாக இருக்கும். ஸுல்லும் பின் நஹார், பகலில் ஒளிச்சு திரிவார், பள்ளிக்கு கூட வரமாட்டார், கடனாளி பிடிச்சு கொள்வான்.
மக்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு போக மாட்டார். ஏன்? கடன்காரன் பிடிச்சு கொள்வான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வார். வீட்டுக்கு வந்தா இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஆக்களோட முகம் கொடுக்க முடியாமல் இருக்கும். ஜுல்லும் பின் நஹார், பகலெல்லாம் கேவலத்தில் கழிஞ்சிடும். இது எந்த கடன் சொன்னால், கொடுக்குற ஐடியால் எடுக்கல அல்லது வீணான கடனாக வாங்கினவர். அவருக்கு அல்லாஹ் உதவி கிடையாது. அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை அழித்து விடுவான், பாலாக்கிடுவான். அடுத்தது ஒன்று அவருக்கே நஷ்டம். ரெண்டாவது அவருடைய சொத்து செல்வங்களுக்கு அழிவுதான். அது காசை வச்சு கொண்டு கொடுக்காம வீணான அமைப்பில் ஆடம்பரமாக செய்கிறார், எந்த பரக்கத்தும் கிடையாது. அந்த திருமணத்தில் பரக்கத்து இல்லை, அந்த வீட்டில் பரக்கத்து இருக்காது, நிம்மதி இருக்காது, அந்த தொழிலாளர் நிம்மதி பரக்கத்து இருக்காது, வாழ்க்கை பாலடைஞ்சிடும். சரி, கடனை கொடுக்காம மௌத்தாயிட்டார், மறுமையில் நன்மையெல்லாம் கொடுத்துட்டு அடுத்தவண்ட பாவத்தை சுமந்துட்டு போயிடுவார். அவருக்கு அது அழிவாக மாறிடும். तो जो कर्ज का लेन देन है उसका शरीयत ने इजाज़त दिया है, और जो ज़रूरतमंदों को देने पर सवाब का भी वादा किया है, उसी शरीयत ने दूसरे पहलू के अंदर लेने वालों के लिए भी कुछ तंबीहात भी सामने पेश किया है। कर्ज लोग लेते हैं दो वजह से, दोनों तरीके के होता है। दो तरह के लोग, एक तो है मजबूरी पर, ज़रूरत पर, उसको अदा करने ले, अपनी ज़रूरत को पूरा करने के लिए कोई रास्ता ना हो, मजबूर हो के दूसरे से लेते हैं। और दूसरा, इतनी मजबूरी नहीं है कि दूसरों से लेने के, जो कारोबार कर रहा है वो अल्हम्दुलिल्लाह सही चल रहा है, इसकी ज़रूरतें पूरी हो रही है, लेकिन ज़्यादा कारोबार को बढ़ाने की नीयत से, ज़्यादा कमाने की गरज से अगर कर्ज लेता है, बैंक से ले या किसी से ले, ये इसका सर का दर्द बनता है। तो अरबी में मुहावरा है, अद्दैन इन अद्दैन हम्मुम बिल्लैल व ज़ुल्लुम बिन्नहार। कर्ज ये रात का गम है, रात का गम है, रात के अंदर नींद नहीं आएगी, रात की सुकून को ख़त्म करने वाली है। वज़ुल्लुम बिन्नहार, और दिन की ज़िल्लत है, दिन के अंदर चुपके फिरेगा, कहीं जो आम मजमा होता है उधर नहीं आएगा, क्यों? कर्जदार मुझे पकड़ लेगा। और ये भी डर, मस्जिद में भी नहीं आएगा, क्यों? जुम्मा में जाएगी तो वो कर्जदार मुझे पकड़ लेगा, जमात की नमाज़ों में नहीं आएगी, क्यों? मुझे पकड़ लेगा, चुपके फिरेगा। तो ज़िल्लत का सबब है। तो ये देन, जो कर्ज, वो कर्ज हैं, दो वजूहात पर लिए हुए होंगे। एक तो गैर ज़रूरी बातों पर, अपने कारोबार को बढ़ाने की फ़िक्र से। दूसरा, ऐसे शादी ब्याहों के अंदर जो शरीयत के अंदर उसकी खर्चों की इजाज़त नहीं है, ऐसी बातों पर ख़र्च करने के लिए भी लोग कर्ज़ा लेते हैं। और बड़े शानदार मकान बनाते हैं दूसरों को दिखाने के वास्ते, उसके लिए कर्ज लेते हैं। बड़ी शानदार गाड़ी ख़रीदने के वास्ते, दूसरों के सामने अपने आप को बड़ा दिखाने के वास्ते, तो ये इसके लिए कर्ज लेता है। अगर अपने पास हैं, बिला इसराफ ख़रीदना बनाना जायज़ है, लेकिन नहीं है तो कर्ज लेके बनाना शरीयत के अंदर जायज़ नहीं है। तो ये उसको फंसा देता है, इसके चैन और सुकून को ख़त्म कर देता है, और इसकी अदायगी पर अल्लाह का कोई वादा नहीं है। क्योंकि हदीस के अंदर आया है, इन्नल्लाह मअद्दाइन हत्ता यक़दी दैनहु, अल्लाह पाक कर्ज लेने वाले के साथ हैं जब तक वो कर्ज अदा न करे, यानी कर्ज अदा करने तक अल्लाह पाक उसका साथ देता है, उसके मुईन और मददगार बनता है। यह वो उस कर्जदार के लिए है जो कर्ज मुबाह बातों पर, जायज़ बातों पर, मजबूरियों पर लेता है। और दूसरा, लोग दो नीयत से लेते हैं। एक शख्स, हदीस में भी आया है, एक शख्स कर्ज लेता है उसको वक्त पर अदा करने की नीयत से, अपनी ज़रूरत पर, मजबूरी पर लेता है, और वक्त पर अदा करने की पूरे के पूरे, तो उस नीयत से लेता है। इसके साथ अल्लाह की मदद है, अल्लाह उसके साथ है, अल्लाह पाक उसकी तरफ से अदायगी करता है।
اس کی طرف اللہ ادائیگی کرنے کا علماء نے یہ مطلب بیان کیا ہے، یا تو اللہ پاک اس کے معین اور مددگار بنتا ہے، اس کے کاروبار میں برکت عطا فرماتا ہے اور اسی طریقے سے مال دیتا ہے جس راستے سے حلال طریقے سے آتا ہے، اس کے قرض بھی آسانی سے ادا ہو جاتا ہے، یا تو اللہ پاک اس طریقے سے کوئی معین اور مددگار اللہ اس کے لیے بنا کے دے دیتے ہیں جس کی طرف سے اس کی قرضوں کی ادائیگی ہو جاتی ہے، یا اگر موت سے پہلے ادا نہیں کر سکا پوری کوشش کے باوجود، اس کی نیت بھی اچھی تھی، کوشش بھی کیا، تو اللہ پاک قیامت کے دن اس کے قرضوں کو اپنے طور پر نیکیاں دے کے جس نے قرض دیا اس کو راضی کر دے گا اور اس کو معاف کر دے گا۔ دوسرا شخص اس کی نیت یہ ہو کہ قرض ادا کرنے کی نہیں ہے، دھوکہ دینے کی، اس کے مال کھانے کی نیت سے، ابھی ضرورت کہتا ہے کہ اگلے ہفتے دے دیتا، اس کی نیت اگلے ہفتے دینے کی کوئی صورت حال نہیں ہے، صرف لینے کی نیت سے، اس کے ہاتھ پیسہ سے لینے کے لیے غرض سے جھوٹ بولتا ہے، میں اگلے مہینہ دے دیتا ہوں، اس سال کے اینڈ کے اندر، اس کو پتا ہے اس سال کے اینڈ کے اندر کسی طور پر میں اس کا ادا نہیں کر سکتا، یہ جھوٹ بول رہا ہے، دھوکہ باز ہے، اس کے ساتھ اللہ کی مدد نہیں ہے، تو اس کی دینا اگر مہلت ایسا دے رہا جو دے نہیں سکتا، تو پھر یہ مہلت دینا یہ علامت اس کے دینے کی نیت نہیں ہے، یا اس کی نیت ہی نہیں اس کے واپس کرنے کا، تو اللہ کے نبی صلی اللہ علیہ وسلم فرمایا اتلفہ اللہ، اللہ پاک بھی اس کو ضائع کرے گا اس بندے کو۔ اس کی تفسیر کے اندر، اس حدیث کے شرح کے اندر لکھتے ہیں اس کے ضائع کرنے کے کیا مطلب، یا تو اللہ پاک اس کی زندگی برباد کر دیں گے، جیسا کہ رات کی نیند ختم، دن کے اندر ذلیل خوار ہو کے ادھر ادھر پڑے گا، کوئی اپنی بستی چھوڑ کے کہیں جا کے چھپ جاتے ہیں، ایسی زندگی بسر نہ پڑے گا جہاں اس کے کوئی جاننے والا نہ ہو، ادھر جا کے چھپ جائے گا، ڈرتے ہوئے زندگی گزرے گی، یا تو رہے گا زندگی کے اندر کوئی برکت نہیں ہوگی، جس کام کے لیے اس نے عیش و آرام دکھانے کے واسطے، اپنے بڑاپن دکھانے کے واسطے پیسہ لیا ہے، جسے شادی بیاہ کے اندر، گاڑی کے لیے، گھر کے لیے، اس کے اندر اللہ پاک برکت ہٹا دیں گے، چین اور سکون نہیں ہوگا، وہی چیز بربادی کا سبب بنے گا۔ کاروبار کو بڑھانے کے لیے اس نے لیا تھا، اسی کاروبار نقصان میں پہنچے گا، زندگی بھر کے پریشان، زندگی کا چین سکون ختم ہو جائے گا، تو اولاد کے لیے بھی مصیبت بنے گی۔ اگر یہ کچھ دنیا میں نہیں ہوا، آخرت کے اندر سارے نیکیاں دوسروں کو دینا پڑے گا، دوسروں کو گناہوں کو اٹھا کے جہنم جانا پڑے گا، یہ بھی بخاری شریف کی روایت ہے۔ اتلفہ اللہ، اگر اس کی نیت صحیح ادا کرنا ہے تو ضرورت پر لیا ہے تو اللہ اس کے مدد اور معینگار بنے گا، اللہ ادا کرے گا۔ کڑن نبی صلی اللہ علیہ وسلم کڑن நிறைவேற்றது வலியுறுத்தினாங்க, ஒரு ஜனாசா வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தொலைக்க சொன்னாங்க, 2 அடி முன்னுக்கு போனாங்க ஜனாசா தொலைக்கிறதுக்காக வேண்டி. பிறகு கேட்டாங்க அலைஹி தைனுன், இவர் மீது கடன் இருக்கான்னு கேட்டாங்க, சொன்னாங்க இல்லைன்னு, தொழுவிச்சாங்க. இன்னொரு ஜனாசா வந்துச்சு, முன்னுக்கு போனாங்க, கேட்டாங்க அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்டாங்க, சொன்னாங்க அலைஹி தீனாரான் யா ரசூலல்லாஹ், அவருக்கு 2 தீனார் கடன் இருக்குன்னு சொன்னாங்க. வேற ரிவாயத்தில் அதை கேட்டாங்க, இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதோ சொத்து விட்டுட்டு போய்க்கிறாராண்டு, இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க சல்லு லி சாஹிபுக்கும், உங்களோட ஆளுக்கு நீங்கள் தொலைச்சு கொடுங்க. ரசூலா பின்னுக்கு ஆயிட்டாங்க, ரசூலா தொலைக்க முன்னுக்கு வரல. அப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க சொன்னாங்க யா ரசூலா அலைய தீனாரான், இந்த 2 தீனாருடைய பொறுப்பு நான் எடுக்கிறேன். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அவங்க அங்கே பக்கத்தில் இருந்து சொன்னாங்க, ரசூலாக்கு முன்னாடி சொல்லலை, சஹாபாக்கள் கேட்டுட்டு வந்து ரசூலாட்ட சொன்னாங்க அபூ கதாதா பொறுப்பெடுத்துட்டாருண்டு. ரசூலா வந்தாங்க, கேட்டாங்க அபூ கதாதா நீங்கள் பொறுப்பெடுத்திருக்கிறீங்களாண்டு, ஓண்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரசூலா தொலைச்சாங்க. புகாரி ஷரீஃப் ரிவாயத்தில் வருது. அதுக்கு பிறகு ரசூலா ஒவ்வொரு நாளும் சந்திக்கும் பொழுதெல்லாம் அபூ கதாதாட்ட கேட்பாங்க, கடனை கொடுத்துட்டீங்களாண்டு. சில ரிவாயத்தில் வருது, முதல் நாள் கேட்டாங்க, ஜனாசா அடைக்கு அடுத்த நாள் அந்த 2 தீனாருடைய செய்தி என்னான்னு கேட்டாங்க. சொன்ன யாரும் சொன்ன நேத்தா மௌத்தாயினாரு, அவனா இன்னும் கொடுக்கலன்னு அர்த்தம். அடுத்த நாள் கண்டாங்க, கேட்டாங்க என்ன நடந்துச்சு, அந்த 2 தீனாருக்கு பொறுப்படுத்திங்களே, சொன்ன யாரும் சொல்ல கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க இப்பதான் அல்ஆன் கது பர்தத் ஜல்தத்துஹு, இப்பதான் அவருடைய தோலுக்கு ராஹத் கிடைச்சிருக்கு. யாருக்கு? மையத்துக்கு.
மையத்துக்கு இப்போதான் ஆறாம் கிடைச்சிருக்கு, இப்போதான் மையத்து ஓய்வு சுகம் பெற்றிருக்கு. அது வரைக்கும் மையத்துக்கு சிரமம் தான். கடன் பொருட்படுத்தும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வந்தாங்க. கேட்டாங்க, அஃபீக்கும் மின் பனி ஃபுலான் வ அஹத், உங்களை யாராவது இன்ன கபீலாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. 3 தடவை கேட்டாங்க. 3ஆவது தடவை சொன்னார், அனா யா ரசூலல்லாஹ். ஒருத்தர் சொன்னால், நான் இந்த கபீலாவை சேர்ந்தவன் தாண்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் இன்னார் மௌத்தாகினாரே, அவர் மஹ்பூசுன் அனில் ஜன்னா பிதைனிஹி, அவருடைய கடன் கொடுக்கப்படாதனால இன்னும் சொர்க்கத்துக்கு போகாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா ஒரு ரூஹுக்கு சொர்க்கத்துக்கு போக அனுமதி இல்லைண்டு. இன்னொரு வாயத்தில் வந்து அசீருன், அவர் கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் அவருடைய மையத்துக்கு ஆறுதல் கிடைக்கல, விடுதலை கிடைக்கலன்னு சொன்னாங்க. எவ்வளோ பயங்கரமான எச்சரிக்கைன்னு பாருங்க. கடன் சொன்னாங்க, யுக்ஃபரு லிஷஹீத் குல்லு தம்ப் இல்ல தைன், ஷஹீதுடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படும் கடனை தவிரன்னு சொன்னாங்க. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் உட்கார்ந்து ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்காண்டி பாடுபடுறவனுடைய மகத்துவத்தை பயான் செஞ்சாங்க. அப்போ சஹாபி கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், எல்லா பாவம் மன்னிக்கப்படுமான்னு கேட்டாங்க. எல்லா பாவம் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. கடனுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அமைதியாக இருந்தாங்க. பிறகு சொன்னாங்க, கடன் இல்லை, கடன் மன்னிக்கப்படாது, ஜிப்ரீல் இப்போதான் வந்து சொல்லிட்டு போனார். இன்னொரு வாயத்தில் அதே பயானுடைய தொடர்லே சொன்னாங்க, கடனை தவிர கடன் எல்லாம் மன்னிக்கிறது இல்லை, ஜிப்ரீல் என்று சொல்லிட்டு போனாங்க. கடன் அந்தளவுக்கு பயங்கரமாக இன்றைக்கு ரொம்ப சீப்பாகிட்டுது. லேசாக கடன் வாங்கிடுறோம். பேங்க்கும் வர்ணித்து சொல்லுது, உங்களுக்கு இவ்வளோ தாரன்னு எடுக்கிறாங்க. கடன் வாங்குகிற மக்கள்கிட்டையும் வாங்குகிறோம். இன்றைக்கி முடியுமான மட்டும் நாங்கள் இந்த வழிகள் கடன் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். முடியும்னு சொன்னால் கிரெடிட் கார்டு ஹலால் தான், ஆனால் அதையும் விட்டுடுறேன் நல்லது. ஏதாவது ஒரு வகையில் கடன். மனிதனுக்கு எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. அடுத்த மாதம் நாங்கள் பே பண்ண போகிறோம், அது வரைக்கும் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இதே மாதிரி மற்ற விதிகளும் கூட, கொடுக்கல் வாங்கணும் கூட முடியுமான மட்டும் கடனுடைய கொடுக்கல் வாங்கணும் நாங்கள் தவிர்த்து கொள்ள ரொம்ப நல்லது. உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஒட்டகம் அல்ல ஏதோ ஒன்றை ஒரு மாதம் தவணையில் வாங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேள்விப்பட்டுச்சு. ரசூல் ஆச்சரியப்பட்டாங்க. உசாமாவோட விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன உசாமாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குதா, ஒரு மாதம் வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி. இன்றைக்கி நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வருஷ கணக்கில் வச்சு வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்தை ரசூல் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ கடனோட அது காஃபிற்காக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு இருந்தாலும் சரி, பேங்க்குக்காலும் சரி, யாருக்காலும் சரி, ஒரு எண் ஒரு திரகம் கூட கடனை வச்சு கொண்டு மௌத்தாகிட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளோ அமல் செஞ்சாலும் வேலை இல்லை, மன்னிப்பு கிடையாது. ஷஹீதுக்கே மன்னிப்பு இல்லாட்டியா ஷஹீதை விட உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு? அதனால் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்கணும். கடனை விட்டு நாங்கள் தப்பித்து கொள்ளணும், கடனை விட்டு தவிர்த்து கொள்ளணும். முழுமையான மட்டும் நாங்கள் சிறந்த லேசான வாழ்க்கை, சீப்பான வாழ்க்கை, சிம்பிளான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். ஆசைப்படுறதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி எங்களோட வாழ்க்கை தான் இன்றைக்கி சிரமத்தில் போய்கொண்டிருக்கு. ஹதரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பஜாருக்கு போய் இறைச்சி வாங்கிட்டு வராங்க. இறைச்சி சாப்பிட்றன்னு ஆசை வந்துச்சு, வாங்கிட்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஹலீஃபாவாக இருந்தாங்க. வழியில் சந்திச்சாங்க. கேட்டாங்க, ஜாபிர் என்ன வாங்கிட்டு போகிறீங்க? சொன்னாங்க, இறைச்சிக்கு இஸ்தஹைத்துல் லஹம் ஃபஷ்தரைத்துஹு, இறைச்சி சாப்பிட்ற ஆசையாக இருந்துச்சு, வாங்கிட்டு வரேன்னு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இஸ்தஹைத்தஹு வஷ்தரைத்தஹு, ஆசை வந்துச்சு உடனே வாங்கிட்டீங்களா? அம்மா தகாஃபன்னல்லாஹ யகூல் அத்ஹபுத்தும் தய்யிபாத்திக்கும் ஃபி ஹயாத்திக்கும் துன்யா வஸ்தம்தஅத்தும் பிஹா, நீங்கள் உங்களோட உலக வாழ்க்கையில் மனசில் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டீங்க, இங்கே உங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. இந்த அல்லாஹ் மறுமையில் சொல்லுவார், அந்த ஆயத்திற்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டாங்க. இன்றைக்கு அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். எப்போவோ ஆசைப்பட்ட இறைச்சி ஒருக்க வாங்கிட்டு வந்தவங்களுக்கு அந்த ஹாலாத்துன்னா எங்கட ஹாலாத்துன்னா என்ன ஆசைப்படுறோம் டக்குன்னு வாங்கிடுறோம், என்ன தின்னணுமோ அதை சாப்பிட்டுடுறோம், என்ன செய்யணுமோ செஞ்சிடும். இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கை, முஸ்லீமுடைய தன்மை. ஆசையை அடக்கணும். நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு விளங்கி அந்த வழியில் வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆசைப்படுறதெல்லாம் வாங்க போனால் தான் நிறைய பேர் கடன் வாங்குறாங்க. மனைவி சொல்கிறான்னு சொல்லி அவன் சொல்லான் இவன் சொல்லான், அவங்க இவங்களோட வாழ்க்கையை பார்த்து தான் என்னிட்ட கெப்பாசிட்டி இல்லை நான் கடன் வாங்குறேன்னு வாங்குகிறோம்.
இரவுடைய தூக்கத்தை இழக்கிறோம், பகல் ஒளிஞ்சு வாழ வேண்டி வருது, நிம்மதி இழந்துரும். அந்த வாழ்க்கை நல்லா இன்னும் உங்களையும் பாதுகாத்தருவானாக. इसलिए हजरात कर्ज की तो इजाज़त है लेकिन बचने की बहुत ज़रूरत है. मजबूरी के अलावा कर्ज लेना शरीयत के अंदर पसंदीदा बात नहीं है. जहाँ तक हो सके बचना चाहिए. जहाँ मजबूरी है उधर लेने की इजाज़त है, और जहाँ पर पक्का इरादा हो मैं कर्ज अदा करूँगा, जहाँ हो सके कर्ज न ले, अपने के पास जो है उससे पूरा करे. ये इंसान की इज्जत का सबब बनेगा. जब इंसान जो चाहता है, जिसकी ज़रूरत पड़ती है, उसकी तरफ अपने कैपेसिटी के अलावा दूसरे के पास कर्ज लेके काम शुरू कर देता है, फिर परेशानी की तरफ मसाइल की तरफ वो चलना पड़ता है. फिर रात का नींद सुकून ख़त्म हो जाता है, दिन के अंदर ज़िल्लत और ख्वार की उसका मुब्तला होना पड़ता है. इसलिए जो ज़रूरत है उसके लिए ले, अगर न ले तो बेहतर है. अपने ख्वाहिशात को दबा ले आखिरत की ज़िंदगी के खातिर. हज़रत जाबिर रज़ी अल्लाह तआला अन्हु, वो एक मरतबा गोश्त की चाहत हुई, गोश्त ख़रीद के आए. उमर रज़ी अल्लाह तआला अन्हु अमीर मोमिनीन थे. रास्ते में मुलाकात हुई, उन्होंने पूछा क्या है हाथ में? कहा यार अमीर मोमिनीन गोश्त है. गोश्त की चाहत हुई इसलिए ख़रीद के आया हूँ. उन्होंने कहा क्या इश्तरैता, आपकी तो दिल की चाहत होगी, फ़ौरन ख़रीदा है. क्या आपका डर नहीं? अल्लाह पाक कुरान के अंदर फरमाता है अज़हबतुम तय्यिबातिकुम फ़ी हयातिकुम दुनिया वस्तमतअतुम बिहा, क्या तुम लोगों ने अपनी ज़िंदगी के अंदर जो भी दिल की ख्वाहिशात थी सबको आपने हासिल कर लिया है, दुनिया में मज़ा उठाया है, ऐशो आराम किया, इधर आपके लिए कुछ भी नहीं है. तो इसका डर तुम्हें नहीं है? किसको देख के कह रहे? हज़रत जाबिर इब्न अब्दुल्लाह रज़ी अल्लाह तआला अन्हु, हज़रत उमर इब्न ख़त्ताब रज़ी अल्लाह कह रहे आज हम, अल्लाह हमें माफ़ फरमाए, दिल की जो भी ख्वाहिशात उसको पूरा करने के लिए अपने पास जो है उससे भी खर्च करते, जहाँ ना हो तो दूसरों से कर्ज भी लेते हैं. इसकी वजह से ज़िंदगी की परेशानी है. कर्ज को अल्लाह पाक कभी माफ़ नहीं करता. इसलिए फरमाया शहीद के सारे गुनाह को माफ़, तो कर्ज के अलावा. अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम नमाज के लिए आगे बढ़े, पूछे इसके ऊपर कोई कर्जा है? नहीं या रसूलल्लाह. नमाज पढ़ाई. दूसरे जनाजा आई, सामने गए, पूछा इसके ऊपर कोई कर्जा है? क्या 2 दीनार हैं. तो नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया सल्लु लिसाहिबिकुम, अपने दोस्त का नमाज तुम लोग पढ़ लो, मुझे छोड़ दो. तो अबू कतादा रज़ी अल्लाह तआला आगे बढ़ने का या रसूल मैं इसकी ज़िम्मेदारी लेता हूँ. फिर अल्लाह के नबी ने जनाजा पढ़ाई. दूसरे दिन मुलाकात हुई, बुखारी शरीफ की रिवायत है. उससे अगले दिन जब भी मुलाकात हुई पूछते थे कतादा, अबू कतादा उसके कर्ज का क्या हुआ, ज़िम्मेदार लिए तुमने अदा किया? तो पहले दिन ने कहा या रसूल अल्लाह कल ही उसका इंतकाल हुआ, आज नहीं हो सका. तो फिर अगले दिन पूछे, उन्होंने कहा कि क्या बात है, अदा किया? उन्होंने कहा या रसूल अदा कर दिया. फरमाया अल्आन बर्दत जिस जल्दत हो, अभी उसका जिस्म का काल पे आराम हुआ है, अभी आराम हुआ है. तो जब तक उसका कर्जा अदा नहीं हुआ आराम नहीं मिला. एक दिन फजर की नमाज में अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम तशरीफ़ लाए. नमाज के बाद पूछा फ़लाँ कबीला के फ़लाँ ख़ानदान के कोई बंदा है इधर? 3 मरतबा पूछा. एक ने कहा मैं हूँ या रसूलल्लाह. फरमाया आपका फ़लाँ बंदा का इंतकाल हुआ है, अब तक वो जन्नत से बाहर उसको हब्स किया हुआ, उसको रोका गया है. दूसरी रिवायत के अंदर आया उसकी यानी उसकी रूह को उसको कैद पे डाला हुआ है, उसकी देन की उसके कर्ज की वजह से. कोई मामूली बात नहीं है. जब तक कर्ज अदा ना होगा अल्लाह पाक उसको माफ़ नहीं करेगा. शहीद का सारा गुनाह माफ़, कर्ज के अलावा. शहीद कितने बड़ी कुर्बानी देता है, अपने जान अपने माल सब कुछ खपाता है, लेकिन उसका कर्ज उसको रोक लेता है, उसको माफ़ी से रोक लेता है. इसलिए कर्ज से बचना बहुत ज़रूरी. और कोशिश करे तो क्रेडिट कार्ड से भी बचे तो ज़रूरी. क्रेडिट कार्ड के लिए तो उलमा की फतवा है, जायज़ है, लेकिन उससे बचने की भी कोशिश करे तो अच्छा है. और कर्ज का लेन देन जितना हो सके उससे कम करेंगे, बचेंगे. अल्लाह पाक कर्ज की खार और ज़िल्लत की ज़िंदगी से अल्लाह हिफाजत करेगा. मौत का किसी की कोई पता नहीं. उसामा रज़ी अल्लाह तआला ने एक ऊँटनी ख़रीदा 1 महीने के मोहलत पर. अल्लाह के नबी को पता चला तो फरमाया कि उसामा का इतना हिम्मत हुई, इतना यकीन है 1 महीने तक ज़िंदा रहने का. अल्लाह हमें माफ़ फरमाए. आज हमारे इंस्टॉलमेंट किसी का 35 साल तक घर के लिए लिया है, किसी ने कारोबार के लिए लिया है, किसी ने 10 साल, किसी ने 2 साल, किसी ने 1 साल.
تو ہمیں کیا پتہ ہم اس وقت رہیں گے یا نہیں. اس سے پہلے اگر موت آئے تو جاپانی حکومت کا ہو یا کسی کافر حکومت کا ہو، کسی کافر کا بھی ایک ین بھی ہمارے ذمہ رہے گا تو اللہ پاک ہمیں معاف نہیں کرے گا. ہماری نماز، ہماری نیک اعمال جنت تک پہنچنا نہیں دے گا. اللہ مجھے بھی آپ کو بھی سمجھنے کی اور اس پر عمل کرنے کی توفیق عطا فرمائے. وآخر دعوانا الحمدللہ رب العالمین.